இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எரேமியா 31 அதிகாரம் 4 திருவசனம். உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை பொறித்தாக்குகின்றேன். பிறந்திருக்கும் இந்த 2025 புது ஆண்டிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புது ஆண்டு, அதன் முதல் நாள். இந்த ஆண்டிலே, இந்த முதல் நாளிலே தேவன் இயேசு எனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், என்னோடு என்ன பேச விரும்புகிறார் என்று தெரிந்து கொள்ள நம் அனைவருக்குமே மனம் முழுவதும் ஆர்வம் இருக்கும், ஆசை இருக்கும். மனதில் ஜெபத்தோடு இயேசுவை துதித்தபடி இந்த வசனத்தை கவனமாய் மற்றொரு முறை கேளுங்கள். உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய் என்கிறார் இயேசு. கடந்த நாட்களை நினையாதீர்கள். அது தந்த தோல்விகளை, ஏமாற்றங்களை எடுத்து போடுங்கள். உங்கள் குடும்பத்திலோ, உங்கள் தனிப்பட்ட முன்னேற்றத்திற்காகவோ, பிள்ளைகள் காரியம், படிப்பு, வேலை, உங்களின் உடல், அதன் சுகம், உங்கள் வீடு, பிசினஸ், இவற்றில் ஒருமுறை நீங்கள் எடுத்த முயற்சி, ஒருமுறை நீங்கள் எடுத்த சிரத்தை கைமாறு தராமல் போன ஆண்டு போயிருக்கலாம். வெற்றி அடையாமல் நின்றிருக்கலாம். எதிர்பார்த்த பலனை கொடுக்காமல் இருக்கலாம். அவற்றையெல்லாம் யோசித்து சோர்ந்து போகாதீர்கள் நண்பர்களே. மனதில் துதியோடும் நாவில் அன்னை மரியின் ஜெபமாலையோடும் இன்று உங்களுக்கென ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்கள் ஜெப புத்தகத்தில், உங்கள் பைபிளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் அதை சொல்லி ஜெபியுங்கள். அதன் மேல் கை வைத்து ஆண்டவர் இயேசுவிடம் கிளைம் பண்ணி ஜெபியுங்கள். இந்த ஆண்டில் ஆண்டவர் இயேசு உங்களை மீண்டும் கட்டி எழுப்புவதை, அதன்படியே நீங்களும் கட்டப்படுவதையும் உங்கள் கண்கள் காணும். உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களின் கண்களும் காணும். இந்த புத்தாண்டை ஆகவே மகிழ்ச்சியாய் கொண்டாடுங்கள் நண்பர்களே. குடும்பமாய் சிரித்து மகிழ்ந்து இருங்கள். உங்கள் விண்ணப்பத்தை இயேசு கேட்டுவிட்டார். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் கண்டுவிட்டார். நிச்சயம் சுகம் தருவார், செழிப்பை கட்டளையிடுவார். ஜெபத்தோடு காத்திருங்கள். இயேசு இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் இதயத்திலும், உங்கள் இல்லத்திலும், உங்கள் தொழிலிலும் நிறைந்து இருப்பார். நீச பிசாசின் சோதனைகள் உங்களிடம் அண்ட விடாமல் விரட்டி விடுவார் இயேசு. திருச்சிலுவையின் அடியில் உங்களை, உங்களுக்கு உண்டான யாவற்றையும் ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள். உங்களுக்கு உதவியாக நிச்சயம் இயேசு வருவார். நம் கர்த்தர் இயேசு, அவர் நல்லவர். அவரின் கிருபை என்றென்றும் உள்ளது. நம் ஆண்டவர் இயேசு செய்ய வேண்டியது நமக்கு நல்லது மட்டுமே. அவற்றை மட்டுமே அவர் செய்வார். நம் ஆன்மா செய்ய வேண்டியது என்னவென்றால் இயேசுவை துதிப்பது, அதுவும் முழு உள்ளத்தோடு சோத்தரித்து ஜெபிப்பது. அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாமல் இருப்பது. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருப்பவர்களை இயேசுவின் கண்கள் இந்த 2025 ஆண்டில் நிச்சயம் காணும். கண்டு அவர்களை அநேகத்திற்கு உரிமையாளர்களாய் மாற்றும். இதை விசுவாசியுங்கள். அவர் சொல் தவறாத ஆண்டவர். சொன்னபடி உங்களை வாழ வைப்பார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, மற்றும் ஒரு புதிய ஆண்டை காண செய்த கிருபைக்காக உம்மை துதிக்கின்றோம், போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம். உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய் என்று நீர் தந்த இந்த வாக்கிற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாக்கு தத்தத்தை ஜெபத்தோடு எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கின்றோம். வாழ்வை அளிக்கும் வல்லவா, வாரும் இயேசுவே,
உமது பிள்ளைகளை வாழ வைத்தருளும் இயேசுவே. வழிநடத்தும் இயேசுவே. இந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு இருந்து வழிகாட்டும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.